குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 24ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள், இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை, அதே போல் பிரதோஷம் நட்சத்திரம் வருகிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அருகிலுள்ள சிவபெருமான் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அதே போல் இன்று கிருத்திகை நட்சத்திரம் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற ஆராதனைகளை பார்த்துட்டு வருவது மிகவும் சிறப்பு. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:25 இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருக்கும், ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வருவது மிகவும் நன்று. 24/12/2023 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறேன். 24/12/2023 இன்று ஞாயிற்றுக்கிழமைய ராசி பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய மிக்க ஒரு நல்ல நாள். அதே போல் மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. புதிய புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு வெற்றியின் உச்சத்திற்கு எடுத்து செல்லும். அதே போல் எதிர்பாராத சில தன உதவிகள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். மேலும் அதிகாரிகளிடம், அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் இன்று அறிமுகமாவார்கள். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். உலகெங்குமான ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுடைய பற்றிய கருத்துக்களை நீங்கள் சொல்கிறது ரொம்ப குறைச்சிக்கணும். விமர்சனம் பண்ணாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருங்க. உறவினர் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால தயவுசெய்து பொறுமையாக இருக்கணும். கனிவான பேச்சுக்களின் மூலம்தான் இன்றைக்கி காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனதில் வந்துட்டு போகும். அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள், புதிய வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கிறது. மேலும் எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இன்று இருக்கிறது. அனைவருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்று கிடைக்கும். உலகெங்குமான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடமே விட்டு கொடுத்து போகணும். நண்பர்களில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. எதிர்பாராத சில செலவுகள் வரும், சமாளித்து கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் ஏற்படும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கடன் பிரச்சனை குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தரும். மேலும் இன்று வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாளிற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். நெருக்கமானவருடைய விருப்பங்களை கண்டு அவரது நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனம் செல்லும்பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. வியாபார நிமித்தமாக மனதில் உங்களுக்கு பல்வேறு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய பொருட்கள் வாங்குவது கண்டிப்பாக ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக குறையும். அனைவருடைய உதவிகள் இன்று கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருமே உங்களை அனுசரித்து போவார்கள், உங்கள் மேல் ஆதரவு காட்டுவார்கள். வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே,
எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் எதிர்பாராத உதவிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் வியாபார பணிகளில் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். இருந்தாலும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. அதே போல் அடுத்தவர்களுடைய பேச்சு கேட்காம நீங்களே சிந்தித்து நல்ல ஒரு முடிவாக எடுப்பது மிகவும் நல்லது. புதுவிதமான அனுபவங்கள்லாம் இன்றைக்கி ஏற்படும். புதிய நபர்களிடம் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. திட்டமிட்ட சில பணிகள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. அரசு சார்ந்த விஷயங்களை மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தில் அனைவரிடம் அனுசரித்து போகணும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய ஒரு நல்ல நாள். பொன் பொருள் வாங்கும் வாய்ப்பு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி நிறையா இருக்குது. தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு நெருக்கம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அனைவருடைய ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி நிறையா இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி எல்லாமே உங்களை அனுசரித்து போவாங்க. உங்கள் மேலே ஆதரவு காட்டுவாங்க. தாய் வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக செயல் வடிவமாகக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உழைப்புக்குண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமமாக இருக்கும். வரவுக்கேற்ற செலவு இருக்கும். வியாபார பணிகளில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடன் பணிபுரிகளில் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போங்க. மனைவிக்கிடையே கணவனுக்கிடையே ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அவரிடம் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. மற்றவருடைய கருத்துக்கு தயவுசெய்து மதிப்பளிங்க. உங்கள் மீதான நம்பிக்கை அப்போ தான் அதிகரிக்கும். சேமிப்பை மேம்படுத்த தொடர்பான சிந்தனைகளுக்கு அதிகரிக்கும். வியாபார பணிகளெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் அனுசரித்து போனாக்கா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துவீங்க. புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அங்கே நடக்கின்ற ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அதே போல் மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அக்கம் பக்கத்தவர்கள், கம்பெனியில் இருப்பவங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். அவரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பல்வேறு வகையான திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அதன் மூலம் பாராட்டுதல்கள், மதிப்புகள் பெறக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தவங்களை பேசும்போது எச்சரிக்கையாக இருங்க. வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். இதுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக செய்யுங்க. மேலும் நாங்கள் ஜோதிடம் பார்க்குறோம், சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். சிறந்த பரிகாரங்கள் செய்து தருகிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மன மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை மனதுவாக வேண்டிக்கிறேன். நேரில் அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா.